அனைவருக்கும் வணக்கம். நான் உமாதரணி, பெங்களூரிலிருந்து. இன்னைக்கு நான் சொல்ல போற கதையோட பேர் பிரசாதம். சுந்தர ராமசாமி அவர்கள் எழுதிய ஒரு அழகான, யதார்த்தமான ஒரு கதைய சுந்தர ராமசாமி பதிவு பண்றாரு. இந்த கதையோட நாயகன்னு சொல்கிறதா, யார் சொல்கிறது, ஒரு 2 பேரை சுற்றி சுற்றி இந்த கதை நடக்குது. ஒரு 7743 அப்படின்னு நம்பர் உள்ள ஒரு போலீஸ்காரரு அந்த தெருவை சுற்றி 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 வராரு. அவருக்கு ஒரே குழப்பம் மனசுக்குள்ள. ஏன்னா அவங்க மனைவி சொல்லி விட்ருக்காங்க, நம்ம குழந்தைக்கு பிறந்த நாள், அதனால் நீங்கள் எப்படியாவது 5 ரூபா சம்பாதிச்சிட்டு வாங்க, மிச்சதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு புது சட்டை வாங்கி எல்லாம் பண்ணி, நாளைக்கு நாம் குழந்தைய குளிப்பாட்டி அழகாக அதுக்கு பொட்டிட்டு ஜடை பின்னி எல்லாம் பண்ணி நாம் அதை கோவிலுக்கு கூட்டிகிட்டு போவோம். கோவிலுக்கு கூட்டிகிட்டு போய் சுவாமிகிட்ட நாம் நமஸ்காரம் பண்ணி அர்ச்சனை பண்ணி நமஸ்காரம் பண்ணி வைக்கலாம். ஒரு 5 ரூபா மட்டும் கொண்டு வாங்க, மீதி எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எல்லா செலவும் நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட இருக்கிற காசை வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஒரு 5 ரூபா கொண்டு போகலைன்னா நாம் கையால் ஆகாதவனா போயிடுவோமேன்னு சுற்றி 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 வராரு. அன்னைக்கின்னு பார்த்து யாருமே ஊர் தப்புமே பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாரோட சைக்கிள்லையும் லைட் எரிஞ்சிது. அதுக்கப்புறம் யார் எந்த குழந்தையும் ரோட்டில் ஒன்றுக்கு போக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் யாரும் காரி துப்ப மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் ஒழுங்காக இருக்காங்க. என்னடா இது, திடீர்னு இந்த உலகம் திருந்திடுச்சா, சாதாரணமான இவங்கெல்லாம் பயங்கர நல்லவங்களா ஆயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரே ஆச்சரியம். இப்படிலாம் நல்லவங்க இருந்தால் போலீஸ்னு ஒருத்தன் எதுக்கு? எல்லாருமே நல்லவனாக இருக்கான், எல்லாருமே விதிமுறைகளை கடைபிடிக்கிறான், எதுக்கு போலீஸு அப்படின்னு இவருக்குள்ளே என்னென்னவோ பேசிக்கிறாரு. அப்புறம் ஒரு குதிரைக்காரன் வரான், அவனை பிடிச்சி வச்சு கேட்குறாரு. அவன் என்கிட்ட கால்னா காசு இல்லைன்னு, சரி போ, இவன் நம்மளோட மோசமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் விட்டுறாரு. என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தபால் ஆஃபீஸ் பக்கம் ஒரு பொட்டி கடை கிட்ட உட்கார்றாரு. அங்கே பார்த்தா ஒரு நம்ம கிருஷ்ண கோவில் பூஜை பண்ணுற பூசாரி மாதிரி இருக்காருல்ல, இவர் என்ன பண்ணுறாரு, என்னமோ கீழே இருந்து ஒரு பெரிய கவர் எடுத்துகிட்டு வர்றாரு, இப்படி இப்படி பண்ணுறாரு, என்னமோ பண்ணுறாரு, என்ன பண்ணுறாரு அப்படின்னு இவருக்கு ஒரே க்யூரியாசிட்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு, சரி அவர் ஏதோ எடுத்துகிட்டு போட பார்க்குறாரு, என்னன்னு தெரிலன்னொன்னா, ஏய் அர்ச்சகரே இங்கே வாங்க வாங்கன்னொன்னா இவருக்கு பயமாக இருந்து, ஒரு நிமிஷம் இருங்கோ, நான் இதை போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ முதல்ல இங்கே இப்படி வாரும், என்ன பண்ணுறா சொல்லும் அப்படின்னோன்னா அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு லெட்டர் கீழே கிடந்தது, அதை போடுறதுக்கு வந்தேன் அப்படிங்கிறாரு. அந்த பேச்சே வேண்டாம். எத்தனையோ நிறையா லெட்ரு தப்பி போகுதுன்னு சொல்கிறாங்க, நீ ஒரு லெட்டர் திருடனா, அதெல்லாம் வேண்டாம், வா ஸ்டேஷனுக்கு அப்படின்னு ஒன்று இந்த குறுக்குளுக்கு பயங்கர பயமாக போயிடுது. ஏன்னா அவர் இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் வாசலே மிதிச்சதில்லை. ஐயோ என்னை மன்னிச்சுடுங்கோ, என்ன நடந்ததுன்னு நான் சொல்கிறேன், கேட்குறேளா, ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்கோளேன் அப்படிங்க. ஒன்றும் இல்லை ஐயரே, நீ வாரும், நீ என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னோன்னா, இல்லை நான் காலம்பரை எங்கள் ஆற்றுலேருந்து கிளம்பி நான் இந்த மாதிரி லெட்டரை போடுறதுக்கு போனேன், லெட்டர் பாக்ஸில் வேறு ஒரு லெட்டர் துடிச்சுட்டு இருந்தது, அதை தள்ளி இதை போட்டுட்டு நான் வரச்ச இந்த லெட்டர் கீழே கிடந்தது, இந்த லெட்டரை அதில் போடலாமேன்னு போனேன், அது ரொம்ப சின்னதாக இருந்தது, என்னால் போட முடியலை, அதனால எடுத்துன்னு தபால் ஆஃபீஸில் சேர்க்கலாமே அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த 7743 இந்த போலீஸ்காரர் அதை கேட்குற மாதிரிலாம் இல்லை, அதெல்லாம் இல்லை, நீ லெட்டர் திருடுதான், நீ வா, எங்கள் டிஎஸ்பி உன்னை எப்படி வச்சு செய்வாருன்னு நான் சொல்கிறேன், வா அவருக்கு ஒரே அறதான் அப்படின்னு ஒன்று இவருக்கு அப்படியே குலம் நடுங்கி போயிடுத்து. எப்படியாவது அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, இங்கே பாருங்கோ, என் வாழ்நாளில் நான் இதுக்கே போனதில்லை, போலீஸ் ஸ்டேஷனே போனதில்லை, நான் டெய்லி ஜலம் விட்டு அபிஷேகம் பண்ணுறேன், என் குருவாயிரப்பன் என்னை எப்படி சோதிக்கலாமா, அப்பா குருவாயிரப்பா உனக்கு தெரியாதா, நான் யாரோடதையாவது நான் எடுத்துப்பேனப்பா, என்னப்பா இவர் இப்படி சொல்கிறாரேப்பா, நீ கொஞ்சம் சொல்லேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கெஞ்சறாரு, கதறாரு, இவர் அசையவே மாட்டேங்கிறாரு. அப்புறம் கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி, சரி நீ முன்னாடி வரியா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இவருக்கு ஒரே பயமான பயம், நம்ம செய்யாத தப்புக்கு நம்மளை இப்படி பண்ணுறானே அப்படின்னு பகவானேன்னு கதியேன்னு நினச்சிட்டு இவர் போயின்னு இருக்காரு. போனோன்னு போலீஸ் ஸ்டேஷன் வரப்போகிறது. ஏயா இப்படி புரியாதவனா இப்படி இருக்கியே, ஒரு 10 ரூபாயை வெட்டு, டிஎஸ்பி கிட்ட கொடுத்தா எல்லாம் சரியா போயிடும் அப்படிங்கிறாரு. உடனே ஐயோ எனக்கு 1 ரூபாய்க்கு கூட வழி இல்லையே, 10 ரூபா கேட்குறேளே, நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன அப்படி பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பே பண்ணலையே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் பயங்கரமாக சொல்கிறாரு. ஆனால் அவர் எதையும் கேட்குற மாதிரி தெரியல, ஆனால் இவர் கொடுக்குற மாதிரியும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஎஸ்பி என்ன பண்ணுறாரு, இந்த 7743 என்ன பண்ணுறாரு, சரியா நீ ஏதோ பார்த்தா பாவமாக இருக்க, குறுக்கலாக இருக்க, சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறேங்கிற, பூஜை பண்ணுறேங்கிற, ஆமாம் எனக்கு கதியே என்னோட கண்ணன் தான், என்னோட குருவாயூரப்பன் தான், என்னைய காப்பாற்ற மாட்டானா, அவன் ஓடி வரமாட்டானா, அவனையே நான் கதின்னு நான் நம்பின்னு இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, சரியா ஒரு 5 ரூபா கொடு,
நான் எப்படியாவது உன்கிட்ட சொல்லி நீ பாவம்ன்னு சொல்லி நான் வந்து உன் மேல கேஸ் போடாம அனுப்பிச்சுடுறேன்னோன்னே, இவருக்கு வந்து இவரு இப்ப எகிறின்ட்டாரு. அது எப்படி நான் என்ன தப்பு செஞ்சேன்? கொள்ளையடிச்சேனா? கொலை பண்ணேனா? யாரையாவது இம்சை பண்ணினேனா? நான் என்ன பண்ணினேன்? நான் ஒண்ணுமே பண்ணல. நான் நல்ல காரியம் பண்ணினேன். நான் அதெல்லாம் பார்த்துக்கலாம். நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஸ்டேஷனுக்கு வரேன். நான் ஸ்டேஷன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. நீங்க வாங்க ஸ்டேஷன்ல எனக்கு கூட்டிட்டு போங்கன்னோன்னே, இவருக்கு இப்ப பயம் வந்துருது. ஏன்னா, இது ஒண்ணுமே இல்லாத கேஸ்ன்னு தெரியும். ஒரு லெட்டர வந்து போஸ்ட் பாக்ஸ்குள்ள போனோம்னா எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்? இவர கேள்வி கேட்பாங்கல்ல. அதனால இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு, பேசாம இவரே வந்து சிரிச்சுட்டாரு. சிரிச்சுட்டு அங்க உள்ள பொட்டி கடையில நின்னு பேச ஆரம்பிச்சுட்டாரு. இந்த மாரி என் பொண்ணுக்கு இது பொறந்த நாளு, அதுக்காக காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ பேசிட்டு இருக்கிறப்ப இவர் வந்து கேட்குறாரு, என்ன வேணும்னோன்னா, இந்த மாரி என்னோட பொண்ணுக்கு வந்து பொறந்த நாளு, அதுக்கு என்கிட்ட காசு இல்ல. எனக்கு ஒரு ரூ. 5 பணம் வேணும். அதனால தான் இப்படியெல்லாம் பண்ணினேன்னோன்னே, அ சரி ஒண்ணும் கிடைக்கல. உன்கிட்ட எதையாவது தட்டி கிட்டி பார்க்கலான்னு பார்த்தேன். நீயும் முழிச்சுன்ட்ட. ஒண்ணும் தேறல அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு, சரி வாங்க போலாம் அப்படின்னு வீட நோக்கி போறாங்க. போன உடனே, உன்னோட குழந்தையோட பேர் என்னன்னோன்னா, கண்ணம்மா. கண்ணம்மாவா? அப்படின்னோன்னே, இவர் என்ன பண்றாரு, இவரோட ம் அம் அ வேஷ்டி மடிப்புல வந்து சுருட்டி, 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 சுருட்டி எடுக்குறாரு. ஒரு ரூ. 100 வருது. இந்தா நாளைக்கு குழந்தைக்கு பொறந்த நாளுன்னு சொல்றேன். இந்த பணத்த வந்து நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவருக்கா ஆச்சரியம் தாங்கல. என்னடா ஒரு ரூ. 10க்கு வழியில குடுக்க மாட்டேன்னா, ஒரு ரூ. 5 குடுக்க மாட்டேன்னா, இன்னைக்கு என்னடா நான் ரூ. 100 குடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரே ஆச்சரியம். அதுக்கப்புறம் வந்து இத வச்சுக்கோ குழந்தையோட பொறந்த நாளுன்னு சொல்றேன். நல்லபடியா குழந்தையோட பிறந்த நாள கொண்டாடு. நாளைக்கு அவள கூட்டிட்டு வா. கண்ணனுக்கு நான் நல்லா அர்ச்சனை பண்ணி, அவளுக்கு பரிபூர்ணமா கண்ணனோட ஆசீர்வாதம் கிடைக்கிற அளவுக்கு நான் வந்து பண்றேன். அவசியம் கண்ணம்மாவ அழைச்சுண்டு நீயும் உன் பாரியாள், குழந்தை எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அ ஆனா ஒண்ணே ஒண்ணு முதல் தேதி ஆன உடனே இந்த பணத்த நீ எனக்கு திருப்பி குடுத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ட்விஸ்ட் வைக்கிறாரு. அவர் போறதையே பார்த்துட்டு இந்த 7743 போலீஸ்காரர் வந்து நின்னாருன்னு சொல்லி சுந்தர ராமசாமி இந்த பிரசாதம் அப்படிங்கிற இந்த கதைய வந்து முடிச்சிருப்பாரு. எவ்வளோ அழகான கதை இல்ல. ஒரு எதார்த்தம் தான். அவர் செஞ்சது தப்பு தான். ஆனா அவர் எதுக்காக செஞ்சாரு? தன்னோட குழந்தையோட பொறந்த நாளைக்காக செஞ்சாரு. ஒரு பெரிய மனுஷன் அதாவது மன்னிக்கிறவன் அதாவது மறக்கிறவன் மனுஷன், மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி இந்த குருக்கள் வந்து எல்லாரோட மனசுலயும் அவரோட மனசுல ஒரு பெரிய மனுஷனா இருக்காரு. எதார்த்தம்ங்கிறது நடுநிலை குடும்பத்தோட எதார்த்தம்ங்கிறது இதுதான். அவரும் கஷ்டப்படுற ஜீவனம் தான். ஆனா அந்த குழந்தையோட பொறந்த நாள சந்தோஷமா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு, தாங்கிட்ட இருந்த பணத்த அப்படியே எடுத்து குடுத்துருக்காரு. இத வந்து சுந்தர ராமசாமி இந்த கதையில ரொம்ப அழகா விவரிச்சிருக்காரு. அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.